அன்பான விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெரிய அம்மை நோய் பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் விவசாயத்தை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ விவசாயம் சார்ந்த ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி பார்க்குறோம். ஏன்னா எல்லா விவசாயிகளும் அவங்க ஃபீல்டில் அவங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பாங்க. அந்த ஆடு மாடில் வரக்கூடிய மிக முக்கியமான நோயான பெரிய அம்மை நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய அம்மை நோயை லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். லம்பி ஸ்கின் டிசீஸ் அல்லது எல்எஸ்டி, அது சுருக்கமாக எல்எஸ்டி, லம்பி ஸ்கின் டிசீஸை எல்எஸ்டி டிசீஸ் சொல்லுவாங்க. இது பெரிய அம்மை நோய். பெரிய அம்மை நோய் மிக முக்கியமான ஒரு நோயின் மாடுகளுக்கு வர்றது. அது எதனால் வருது அப்படின்றத அதோட காரணங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெரிய அம்மை நோய் இது ஒரு வைரஸ் நோய். ஃபஸ்ட்டு இது ஒரு வைரஸ் நோய். இது பாக்ஸ் வீரிடே என்ற வைரஸ் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய நோய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொசு, ஈ மற்றும் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இருக்குல்ல, ரத்த பூச்சிகள், இதுதான் இந்த நோய் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாகிறது. வைரஸ் என்னென்னா ஏதாவது ஒரு பிராணியில் அந்த நோய் இருக்கும். அதில் போய் உட்காந்துட்டு திருப்பி பறந்து நம்ம ஆடு மாடு மேலே உட்காரும்போது அதுக்கு அந்த வைரஸை கொடுத்துருது. அதனால் நமக்கும் நம்மளோட மாடுகளுக்கும் அந்த நோய் வர ஆரம்பிச்சிருது. இதுதான் மிக முக்கிய காரணம். எப்படி நோய் இது பெரியம்மை நோயோட தாக்குதல் தான் அப்படின்றது எந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, திடீர்னு மாடுகளுக்கு காய்ச்சல் வரும். திடீர்னு காய்ச்சல் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலில் பெரிய பெரிய கட்டி இருக்கும். பெரிய கட்டி காணப்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கழுத்து, முதுகு, பால் பைகள், கால், அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா கழுத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். பால் மாதிரி உருண்டையாக இருக்கும். அவ்வளோ பெரிய கட்டி வந்தாவே அது நம்ம பெரியம்மை நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, வாய் போன்ற பகுதியில் நீர் கசிவு ஏற்படும். சளி மாதிரி இந்த இடத்துல கசிவு ஏற்படும். அந்த மாதிரி இருந்தாலும் அது பெரியம்மை நோயோட தாக்குதல். இன்னொன்று மிக முக்கியமாக பால் உற்பத்தி டிராஸ்டிக்காக குறையும். பால் உற்பத்தி சடக்குன்னு குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா காலில் வீக்கம், நடப்பதில் சிரமம் காணப்படும். இது இப்படியே நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அது சில சமயம் இறப்பு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நமக்கு முதல்ல காய்ச்சல் வருது, அடுத்த உடலில் பெரிய பெரிய கட்டி இருக்குது, கொப்பளங்கள் இருக்குது அப்படின்னாவே நம்ம உடனடியாக அது பெரியம்மை நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சி உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தேவையான மருந்துகளை எடுக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும்போது முதலில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மாடுகளை தனியாக அப்புறப்படுத்தணும். மாடுகளை தனியாக வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடில் இருந்துட்டு பக்கத்தில் இன்னொரு மாடு கட்டியிருந்துருக்கு, இது கொசுவோ ஈயோ இதில் உட்காந்துட்டு திருப்பி போய் நம்ம பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள மற்றொரு கால்நடை மேலே உட்காரும்போது என்ன ஆகும்னா, இதில் இருக்கிற வைரஸை எடுத்துகிட்டு கொண்டு போய் இதில் பரப்பிடும். ஸோ ஒரு மாடுல இருந்து அடுத்த பிராணிகளுக்கு வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு முதல்ல இதை தனிமைப்படுத்த வேண்டும். அதை ஒரு நெட்டு மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். ஒரு கொசுவோ அல்லது ஈயோ உள்ளே வராத மாதிரி கொசுவலை மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி அதை தனிமைப்படுத்திட்டோம்னா அது உள்ளே போயிட்டு கொசு உட்காந்துட்டு அடுத்த கால்நடைகளுக்கு போகாமல் தடுக்கணும். அப்புறம் உடனடியாக ஈ மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஈ மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு சாம்பிராணி போடணும், அல்லது மஸ்கிட்டோ நெட்டு, அல்லது மஸ்கிட்டோ காயில், அல்லது புகை மூட்டம் போடுறது, இது மாதிரி செஞ்சு ஈ மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்தணும். அப்புறம் அரசு வழங்கக்கூடிய எல்எஸ்டி தடுப்பூசிமாங்க. எல்எஸ்டி தடுப்பூசி உடனடியாக போடணும். எல்எஸ்டி தடுப்பூசி போடும்போது அந்த நோய் வராமல் தடுக்குங்க. அப்புறம் மருத்துவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி மருத்துவர் மேற்பார்வையோடு செய்யணும். ஏன்னா வைரஸ்க்கு மருந்து இல்லை. வைரஸ்க்கு மருந்து கிடையாது. வைரஸ்ன்றது ஒரு இப்போ பாக்டீரியா இன்ஃபெக்ஷனோ மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா நம்ம மருந்து போட்டுடலாம். வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. நீர் உணவு அதிகமாக கொடுக்கணும். இன்னொன்று டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க.
அந்த பெரிய பெரிய மாத்திரையாக இருக்கும். அதை வந்து டாக்டர் சொல்ல மாதிரி வாழைப்பழத்துக்குள்ளே அந்த மாத்திரையை வச்சு கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அது நல்லா எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, டாக்டர்கிட்ட போய் இதையும் செய்யணும். நம்மளாக செய்யணும் அப்படின்னா ஒரு 10 வெத்தலை, 10 மிளகு, கொஞ்சம் சின்ன கல் உப்பு, சிறிய கல் உப்பு, அதனோட வெல்லம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் வெல்லம் எதுக்கு சேர்க்குறோம்னா, இந்த மிளகு வெத்தலையில் உள்ள அந்த தன்மையை வந்து இந்த வெல்லம் சேர்க்கும் போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். கால்நடைகள் வந்து விரும்பி சாப்பிடும். அதுக்காக இது எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். கலவை வந்து எப்படி இருக்கணும்னா, தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாக கொலன்னு இருக்கணும். கொலன்னு சட்னி மாதிரி நல்லா இருக்கும். கட்டி சட்னி மாதிரி நல்லா இருக்கணும். அதை வந்து தயாரித்து நம்ம மாடுகளோட நாக்கில் வந்து தடவி விடணுங்க. ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு போய் நாக்கில் தடவி விடணும். இந்த மாதிரி டெய்லி 3லேருந்து 4 முறை தான் நம்ம செய்யும்போது என்ன ஆகுனா, இது வந்து எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இதுலேயும் மிளகுலேயும் ஆன்டிபயோட்டிக் இருக்குது, செயல்பட்டு அந்த நோய் குறைவதற்கு வழிவகுக்குங்க. அதோடு இல்லாமல் வந்து மேல் பகுதியில் கழுத்து பகுதியில் அதில் வந்து வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெயை வந்து தடவணும். கழுத்து இதிலெல்லாம் தடவணும். எதுக்கு அப்படி தடவுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொசு வந்து உட்காராமல் இருக்கிறதுக்கு, ஈ வந்து உட்காராமல் இருக்கிறதுக்கு, அந்த வாசத்தில் அது ஈ வந்தோடனே பறந்து போயிடும். அந்த மாதிரி வந்து வேப்ப எண்ணெயை தடவிட்டே இருக்கணும். இதை வந்து நாட்டு வைத்திய முறையும் கையாளணும். அதே சமயத்தில் டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறாரு, டாக்டர் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு அப்படின்றத அதுக்கு கொடுக்கணும். நல்ல நீர் ஆகாரம் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நீர் இழப்பு அதிகமாக ஏற்படுறதுனால நீர் ஆகாரம் வந்து அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் கொசு ஈ பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிறணும். இதெல்லாம் செய்கிறது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த நோய் குறையும், கட்டி உடஞ்சி வெளியில் வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி குறையும். இது வந்து 1 வாரம் வரைக்கும் மேலே ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வந்து நல்லா தெளிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, உங்கள் வீட்டில் கால்நடை இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து நீங்கள் வந்து கால்நடைக்கு எல்எஸ்டி தடுப்பூசி போடுங்க. சப்போஸ் எல்எஸ்டி தடுப்பூசி போட்டும் அந்த பெரியம்மை நோய் வந்தது அப்படின்னா, இது அறிகுறிகளை நீ தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மருத்துவரை வர சொல்லி சரியான மருத்துவத்தை எடுக்கணும். அதோடு நம்ம கை வைத்தியத்தையும் பார்த்தணும். முக்கியமாக வந்து நம்ம கால்நடைகளை அப்புறப்படுத்தி தனிமையாக வைக்கணும். அதுதான் வந்து மிக முக்கியமான ஸ்டெப்புங்க. நீங்கள் என்ன தான் மருந்து கொடுத்து சரி பண்ணாலும் தனிமைப்படுத்தி நீங்கள் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செய்கைகளை செய்து நம்ம கால்நடைகளை வந்து எந்த விதமான நோயிலிருந்தும் பாதுகாத்து சிறந்த முறையில் பாதுகாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் விவசாயம் சம்மந்தப்பட்டவோ அல்லது கால்நடை சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.